ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமினே நமக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவ மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தைப்பூச பூஜையை, முருகனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, இது பூஜை எல்லாம் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இப்போது இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறது. இது நான் காலையில் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து நம்ம ஜோசியர் ஷெல்வி சொன்னார் இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 7 விளக்கு 6 விளக்கு வந்து நம்ம அறுபடை வீட்டுக்கும் 6 விளக்கு, நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு விளக்கு, மொத்தம் 7 விளக்கு ஏற்ற சொன்னார். டைமிங் வந்து 6:09க்கு விளக்கு ஏற்றணும். 6:59க்கு அந்த விளக்கை நம்ம மலை ஏற்றிடலாம். 6:59 வரைக்கும் வாசலில் அந்த 7 விளக்கு கோலம் போட்டு அந்த வாசலில் அந்த விளக்கை வைக்க சொன்னார். நான் உங்களுக்கு அந்த 7 விளக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ஏற்ற போகிறதில்ல, அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு ஒரு விளக்குலையும் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா 7 சொட்டு இது நம்ம வேப்பெண்ணெய், திருஷ்டி தோஷம் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போகிறதுக்கு 7 சொட்டு வேப்பெண்ணெய் சேர்த்து அவர் ஏற்ற சொன்னார். நான் அதை எப்படி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஈவினிங் தான் ஏற்ற போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதை நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அதை பண்ணுறேன். எல்லா முருக பக்தர்களும் எல்லாருமே, முருக பக்தர்கள் இல்லாத எல்லா இந்துக்களும் எல்லாரும் இதை வந்து நம்ம பண்ணுவோம். வாசலில் விளக்கு வைக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவர் சொன்னது நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு. விளக்கேற்றி வாசலில் வைக்கிறது அந்த காலத்துலேருந்தே பழக்கத்தில் இருக்குது. மாடத்துல எல்லாம் விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த பழக்கம்லாம் இப்போ விட்டு போயிடுச்சு. நம்ம வந்து எலக்ட்ரிக் லைட்டு தான் நம்ம வந்து போடுறோம். இந்த விளக்கு வைக்கிறதுனால ரொம்ப நல்லது தான், கெடுதல் எதுவும் கிடையாது, ரொம்ப நல்லது. அவர் சொன்னதை நம்ம செய்வோம். அதனால நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் தானே. அதனால அதை நம்ம செய்வோம். எப்படி அந்த விளக்கை ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அவர் வந்து 3 திரி இல்லாட்டி 1 திரி போட சொன்னார். லாபம் நஷ்டம் லாபம் 3 திரி போட்டால் அந்த கணக்கு வரும். ஆனால் நான் வந்து 1 திரி போட்டிருக்கேன். ஏன் வந்து 1 திரி போட்டிருக்கேன் அப்படின்னா லாபம் மட்டும் போதும்னாரு. அப்புறமா அவர் சொன்னது வந்து லாபம் மட்டும் இருக்கட்டும், 1 திரி கூட போட்டுக்கோங்கன்னு. அதே மாதிரி அவர் புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். என்கிட்ட புது அகல் விளக்குன்றது இல்லைங்கிறதுக்காக நம்ம அதை செய்யாத விட வேண்டாம். பழைய விளக்கை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு நான் வந்து ஃபுல்லாக சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன். வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம விளக்குக்கு நல்லெண்ணெய் தானே விடுவோம். அதை விட்டுடலாம். முதல்ல விட்டுட்டு 7 சொட்டு விளக்கெண்ணெய், இந்த மாதிரி 50 ml பாட்டில். நான் வந்து இந்த வேப்பெண்ணெய் வாங்கியிருக்கேன். இதில் 7 சொட்டு அவர் விட சொன்னார். இது வந்து நமக்கு ஒரு 50 ml பாட்டில் வாங்கியிருக்கேன். இதை யூஸ்வலாகவே நம்ம வந்து சாதாரணமாக கூட நம்ம கொசு வராமல் இருக்க அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை விட குறைவான கம்மியாக கிடைக்கல. ஸோ 50 ml வாங்கியிருக்கேன். 50 ml 7 சொட்டு நம்ம விடலாம். இதை எப்படி விடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மெதுவாக ஒரு 7 சொட்டு. எக்ஸ்ட்ராவாக போயிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். 7 சொட்டு கரெக்டாக விட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் சூடம் எடுத்துக்கலாம். இந்த கற்பூரம் எடுத்து இந்த திரி எல்லாத்துலேயும் லைட்டாக இப்படி ரெடி பண்ணி தேய்ச்சி வச்சுக்கலாம். தேய்ச்சி வச்சிட்டோன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக 6-9 ஆகும்போது நமக்கு இந்த விளக்கு வந்து ஒரு 6-7 அந்த மாதிரி ஆகும்போதே நம்ம இதை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா இது கரெக்டாக இருக்கும். சூடம் அந்த மாதிரி எட்ஜில் நம்ம தைக்கிறதுனால, இந்த திரியோட நுனியில் இப்படி சுற்றி வைக்கிறதுனால டக்குன்னு விளக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம அந்த மறந்துடுவோம். ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தா கூட இதை பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். அவர் சொன்னது புரிஞ்சு நல்லா கிளியராக தான் சொன்னார். இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் செஞ்சு காமிக்கும்போது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை பண்ணி காமிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது. இதை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும், பறவைகளும், விலங்கினங்கள், நம்ம மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடையும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை பண்ணலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.